அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனியதுங்களே, இன்றைக்கான ஒரு அருமையான சிந்தனையாக, ஆண்டவரே இல்லற வாழ்வு என்பதும் ஒரு அழைத்தல். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்னையிடமிருந்து என்னென்னலாம் கற்றுக்கொள்ளலாம்? கன்னிமரியாள் ஒரு இல்லத்தின் தாயாகத்தான் விளங்குகிறாள். நற்செய்தியிலே புனித சூசை என்பவருக்கு மனைவியாக, கற்புடைய மனைவியாக இருக்கின்றாள். நமது நற்செய்தி கூறுகிறது. நம்முடைய நம்பிக்கையின் முக்கிய கட்டங்களுள் அது ஒன்று. அவர் குடும்பத்திலே வாழ்ந்து கணவருக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தாயாக அவர் விளங்கி இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் பொருளாதாரம், ஒரு குடும்பம் என்றால் ஒற்றுமை, ஒரு குடும்பம் என்றால் ஒரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, ஒரு குடும்பம் என்றால் ஏழ்மை. இத்தனையும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆகவே இறைவன் வாழ்ந்த குடும்பம் இதையெல்லாம் விலக்கிவிட்டு ஒரு தனிப்பட்ட விதத்திலே வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. இயேசு ஒரு குடும்பத்தின் குழந்தையாக, ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக வளர்ந்தார். இதுதான் சிறப்பு. எல்லாவற்றையும் இல்லாமல் ஒரு தனிமை, எங்கேயோ ஒரு மேகத்தில் இருந்த கடவுள் எல்லாம் நம்முடைய கடவுள். ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தவர். ஆகவே கன்னிமரியாள் குடும்பத்தில் இருக்கின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் முன் உதாரணமாக விளங்கியவள் என்று சொல்ல வேண்டும். புனித சூசைக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்.
குடும்ப வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். வளர்ந்து வந்த அந்த சிறு குழந்தை வாலிபன் இயேசுவுக்கு நல்ல தாயாக இருந்து அவரை கவனித்து கொண்டாள். அவர்களுக்கு தேவையான பழவினைகளை எல்லாம் செய்தாள். எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு பணிவோடு அந்த குடும்பத்தின் தாயாக, சூசைக்கு மனைவியாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இணைபிரியாத ஒரு தாயாக அவள் விளங்கினாள் என்பதற்கு நற்செய்தியில் இருக்கின்ற விடயங்களே நமக்கு சாட்சி பகர்கின்றன. இத்தகைய குணநலன்களை இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்ற பொழுது அன்னை மரியா நமக்கு ஒரு சிறப்பான முன்மாதிரியாக இருக்கிறார் என்பது உண்மைதான். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி ஆண்டவரே. நன்றி. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு புனித பெர்னார்டின் புகழ்பெற்ற வரிகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்று ஒரு புதிய ஏணி விண்ணகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக இறைவனின் அருட்கொடைகள் பூமிக்கு இறங்கி வருகின்றன என்பதுதான் அதன் கருத்து. அன்னை மரியாளின் பால் அற்புதத்தை பற்றி பேசுகிறார். இது புனித பெர்னார்டின் வாழ்வில் நடந்த மிகவும் புகழ்பெற்ற அற்புதமாக கருதப்படுகிறது. என்ன நடந்தது அவரது வாழ்வில் என்றால், ஒரு நாள் அன்னை மரியாளின் திரு உருவத்தின் முன் நின்று ஆவே மேரி ஸ்டெல்லா, கடல் நட்சத்திரமே வாழ்க என்று பாடிக்கொண்டிருந்தாராம். அப்போது அன்னை மரியா அவருக்கு நேரில் காட்சியளித்தார். ஒரு அற்புதம் நடக்கிறது. அன்னை தனது மார்பில் இருந்து 3 சொட்டு பாலை அவர் உதடுகளில் தெளித்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அன்னையின் ஞானத்தையும் இறைவனின் வார்த்தையை பேசும் ஆற்றலையும் பெர்னார்டு பெற்றார் என்று நம்பப்படுகிறது. இதனால் தான் இவரது போதனைகள் தேன் போல இனிமையாக இருந்தன என்று நம்பப்படுகிறது. இரண்டாவது, சிலுவையிலிருந்து இறங்கி வந்த இயேசு. ஒருமுறை இப்புனிதர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவத்தின் முன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அங்கும் அற்புதம் நடக்கிறது. திடீரென்று சிலுவையில் இருந்த இயேசுவின் திருவுருவம் உயிர் பெற்று தனது கைகளை சிலுவையில் இருந்து விடுவித்து கொண்டு பெர்னார்டை அன்புடன் தழுவிக்கொண்டது. புனித பெர்னார்டு இயேசுவின் திருப்பாடுகள் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பிற்கு அடையாளமாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. அடுத்தது 30 நண்பர்களை துறவரத்திற்கு ஈர்த்த நிகழ்வு. பெர்னார்டு தனது 22வது வயதில் துறவரம் பூண்ட 30 நண்பர்களை துறவரத்திற்கு ஈர்த்தது. பெர்னார்டு தனது 22வது வயதில் துறவரம் பூண முடிவெடுத்த பொழுது அவரது பேச்சாற்றல் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்றால், அவருடன் சேர்ந்து அவரது 30 நண்பர்களும் சகோதரர்களும் உலக வாழ்வை துறந்து மடத்தில் சேர்ந்தனர். இது ஒரு மிகப்பெரிய மனமாற்ற அற்புதம் என்று போற்றப்படுகிறது. அடுத்த நிகழ்வு பெர்னார்டின் இறுதி அற்புதம். அவர் அன்னை மரியாளுக்காக எழுதிய ஜெபங்கள் இன்று 800 ஆண்டுகளுக்கு பிறகும் பல கோடி மக்களின் வாழ்வில் அற்புதங்களை செய்து வருகின்றன. புனித பெர்னார்டின் ஆன்மீக போதனைகளை இன்றைய நவீன சமூக சூழலோடு எவ்வாறு இணைத்து பார்க்கலாம் என்பதை பின்வரும் விவரங்கள் நமக்கு விளக்குகின்றன. 1. சுயநலமற்ற அன்பு. புனித பெர்னார்டின் அன்பின் 4 நிலைகள் இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு ஒரு சிறந்த பாடம். இன்றைய உலகம் தன்னலம் சார்ந்தது. பெர்னார்டின் 4ஆம் நிலை அன்பு கடவுளுக்காக தன்னை நேசிப்பது. ஒரு மனிதன் தனது ஈகோவை கடந்து பிறருக்கு சேவை செய்வதில் உண்மையான மகிழ்ச்சியை காண இந்த நிலை நமக்கு வழிகாட்டுகிறது. அடுத்தது தாட்சி. அதிகார போக்கிற்கு இது ஒரு மருந்து. அதிகாரம், அந்தஸ்து மற்றும் பெருமைக்காக போட்டியிடும் இன்றைய சூழலில் மரியாளின் தாட்சியை பற்றி பெர்னார்டு கூறிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. பெர்னார்டு மரியாளை கடல் நட்சத்திரம் என்று அழைக்கிறார். இன்றைய இளைஞர்கள் மன அழுத்தம், குழப்பம் மற்றும் திசை தெரியாத நிலையில் உள்ளனர். வாழ்க்கை புயல்களில் ஒரு நிலையான மதிப்பீட்டை அல்லது வழிகாட்டுதலை பற்றி கொண்டால் வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் எளிதில் தப்பிக்கலாம் என்ற நம்பிக்கையை இந்த நிகழ்வு கற்றுத்தருகிறது. அடுத்தது, மரியாளின் ஆம் என்ற முடிவே உலக மீட்புக்கு காரணம் என்று பெர்னார்டு கூறினார். இது சமூகத்தோடு நம்மளை எப்படி இணைக்கிறது? ஒரு பெண்ணின் சுதந்திரமான முடிவு மற்றும் சம்மதம் எவ்வளவு வலிமையானது என்பதனை 12ஆம் நூற்றாண்டிலேயே அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். இது பெண்களின் கண்ணியம் மற்றும் சமூக மாற்றத்தில் அவர்களின் பங்களிப்பை போற்றுகிறது. அடுத்ததாக, அமைதி மற்றும் சமரசம் வேண்டும். பெர்னார்டு தனது காலத்தில் திருச்சபை மற்றும் அரசுகளுக்கு இடையே ஏற்பட்ட
பல பிளவுகளை தீர்த்து வைத்தார். இன்றைக்கு வன்முறை மற்றும் பிரிவினைகள் நிறைந்த இன்றைய உலகில் பேச்சுவார்த்தை மற்றும் ஆன்மீக முதிர்ச்சி மூலம் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு பெர்னார்டின் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இன்று விளங்குகிறது. இறுதியாக, இயற்கையோடு இணைந்த ஆன்மீகம். புத்தகங்களை விட மரங்களும் பாறைகளும் உங்களுக்கு அதிகம் கற்றுக் கொடுக்கும் என்பது புனிதரினுடைய புகழ்பெற்ற வாக்கு. இது இன்றைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிந்தனையோடு ஒத்துப்போகிறது இல்லையா? ஆகவே இயற்கையை நேசிப்பதும் அதில் இறைவனை காண்பதும் சமூகத்தின் இன்றைய அவசர தேவையாக உள்ளது. இயற்கையை நேசிப்போம், இறைவனை அதில் கண்டு மகிழ்வோம். வணக்கம். வணக்கம் இனி இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் அஜய் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். என்ன பண்றீங்க? நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி. பேக் அண்ட் சர்வீசஸில் ஒரு அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. மதுரை மேரியுடைய மாதம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஜெபமாலை ஜெபிப்பீங்களா? தினமும் வந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ நானும் அதில் ஒரு ஒன்றிட்டு அவங்களோட வந்து தினம் ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. ஓகே. மதுரை மேரி அப்படின்னு சொன்னாவே ஏதாவது நம்ம கேட்கணும் அவங்கக்கிட்ட, அப்படிதான் டக்குன்னு தோணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நடந்திருக்கா? நான் கேட்டிருக்கிறத விட எங்கள் அம்மா வந்து அன்னை வேளாங்கண்ணி அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நான் இங்கே உயிரோட இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க போட்ட ஒரு உயிர் பிச்சைன்னு சொல்லலாம். எப்படி? ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பால் அம்மா கொடுக்கும்போது பொறையேறி எனக்கு கோமா ஸ்டேஜ் போயிட்டேன். ஸோ அப்போ வந்து வேண்டுதலாக ஒரு 2 மாதம் வந்து வேளாங்கண்ணிக்கு தினமும் அவங்க போயிட்டு வந்ததுனால அந்த ஒரு உயிர் பிச்சை வந்து எனக்கு கிடைச்சிது. அதனால தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து இங்கே நின்றுட்டு உங்களுக்கே இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். அதுதான் மாதாவோடைய பெரிய புதுமையை என் வாழ்க்கை நடந்தது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன். விவசாயம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பரவாயில்ல. சென்னை சிட்டியில இருந்துட்டு விவசாயம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ விவசாயம் தெரியும் உங்களுக்கு? தெரியும். இதனால விவசாயம் பண்ணுவீங்க? பண்ணுவேன். நம்ம ஏரியாவில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்றதுக்கும் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். மதுரை மேரிக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இப்போ எனக்கு ஏதாவது மனசோர்வு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எதுக்குமே பண்ண மாட்டேன். நேராக மாதாவோட கெபி இருக்கும், இல்லை மாதா சில எங்கேயாவது இருந்துச்சுன்னா வண்டியில் போகும்போதோ இல்லை எங்கேயா வேலைக்கு இல்லை நம்ம எதாவது வரும்போது நமக்கு சின்னதாக ஒரு மன கஷ்டம் இருந்துச்சுன்னா அப்போ எங்கேயா நம்ம மாதாவோட கெபியோ இல்லை சுரூபமோ பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அவங்க முன்னாடி நின்றுட்டு ஒரு 4 ஜபம் அவங்க முன்னாடி பண்ணால் அந்த வாழ்க்கையை நமக்கு அந்த நேரம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே பீஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ அதுதான் எனக்கும் மாதாக்கும் இருக்கிற ஒரு உறவாக நான் பார்க்குறேன். சரி. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாவே நமக்காக ஜெபிக்கிறதை விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையும் கூட. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தது உண்டா? நான் மற்றவங்களுக்காக ஜெபம் செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கு நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் இங்கே நம்ம சர்ச்சில் எல்லாத்துலேயும் வந்து நான் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாருமே ஆர்வமாக பண்ணுறதுனால என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஒரு நாள் ஜெபம் சொல்கிறா அப்படின்னு வந்து என்னை கூட்டிகிட்டு போனான். ஸோ அந்த வீட்டுக்கு நான் ஜெபம் சொல்லும் போது முடியாமல் இருந்தவர் வந்துட்டு நான் ஜெபம் செஞ்சதுக்காக கடவுளோட அருளால் இப்போ அவர் கொஞ்சம் நல்லா இருக்கார். ஸோ அதனால என்னோட ஜெபத்தில் எனக்கு அது ஒரு பங்காக நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்களுக்கு வந்து சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மதுரை மேரியிடம் பிடித்த நற்குணம் ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்களோட பொறுமையும் அன்பு காட்டுற தன்மையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அன்பு கொடுப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம கிடைக்காத அன்பு கூட நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வந்து மதர் மேரி கிட்டன்னு பிடிச்ச ஒரு அன்பு. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இப்போ இருக்கிற வயசுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய தோணலாம், நிறைய செய்யணும்னு தோணும். எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதில் மட்டும் நீங்கள் வந்துட்டு முயற்சி எடுக்கணும். முயற்சி இருந்து தளர விட்டுருக்கோம். நமக்கு நிறைய எதிர்ப்பு வரலாம், நமக்கு நிறைய கெட்ட வழிகளை தோணலாம், நிறைய வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தோணலாம். அதை நம்ம எதுவுமே
புலப்படுத்தாம நமக்குன்னு என்ன இருக்கோ, நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காங்களோ, நமக்கு என்ன மாதா கொடுத்துருக்காங்களோ அந்த வழியில கோட்பாடை எடுத்துட்டு நம்ம அந்த வழியில கவனம் செலுத்தி போறதுக்காக நான் இப்ப இருக்கிற இளைஞருக்கு என்னுடைய ஒரு அறிவுரையா நான் வந்து அவங்களுக்கு சொல்றது. அழகா சொன்னீங்க அஜய். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களது வாழ்க்கை சிறக்க, உங்களது பணிவாழ்வு சிறக்க மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் அஜய் அவர்கள். அவரது பக்தி முயற்சிகள், வாழ்க்கையின் அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஜகதீருமாதாவே பச்சம் நீரை எம்மாதாவே துஷ்ட பேயை வென்றவளே மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே, வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே. எங்கள் சேசுவை பெற்றவளே மங்காத கற்புற்றவளே பங்கம் ஒன்றும் அற்றவளே பொங்கியே மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே, வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே. தாயே எம்மை பாதுகாரும் பேயின் மாய்கைகளை தீரும் வாயார துதிக்கும் ஏமக் கோயாத பாக்கியம் தாரும். வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே, வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவே.
மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எளிய மனம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றீர். உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் எளிய மனத்திற்காக வாழவும் எமக்கு வேண்டிய வரங்கள் தந்தரிடும். உம்முடைய திருமகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவோடும் எளிய உள்ளத்தோடும் மக்களை அணுகினார். தன்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரத்தின் மூலமாக அந்த பணியிலே வெற்றியும் கண்டார். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டி அன்பு காட்டி தேவையில் இருப்பவர்களுக்கு அவர் உதவிகள் பல செய்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தினார். அவருடைய எளிய உள்ளம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த சவாலாகவும் உதாரணமாகவும் அமைந்திருக்கின்றது. அவர் வழியில் வாழ்கின்ற நாங்கள் கிறிஸ்தவர் ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் எளிய உள்ளத்தினராக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விடயங்களிலும் நேர்மை இருக்க தடை துவங்க செய்தரலும். நாங்கள் ஒவ்வொருவரையும் அணுகும் போது எளிய உள்ளத்தினராக பணிவோடு அவர்களை அணுகவும், அவர்களுக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்கவும், அவர்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தவும் எங்களுக்கு வேண்டிய ஆசிரியை தந்திரலும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து அதிலே நம்முடைய திருமகனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக கண்டுணர செய்தரிடம். என்றும் எங்களுடைய உள்ளம் எளிய மனம் கொண்ட உள்ளங்களாக மாறுவதற்கு, நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் மக்களாக மாறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய ஆசையை தந்திரலும். இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை சிறப்பாக வாழவும், சமூகத்துக்கு சிறந்த உதாரணமாக திகழவும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.